பைத்தான் லிஸ்ட். ஸோ பைத்தான் லிஸ்ட் அப்படின்றது இட்ஸ் அன் ஆர்டர்டு சீக்வன்ஸ். ஆர்டர்டு சீக்வன்ஸ் அப்படின்னா லிஸ்ட்ல இருக்கக்கூடிய டேட்டாவை அதில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை ஒரு இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். 0, 1, 2, 3 அது மாதிரி இண்டெக்ஸ் வரும். இட் ரெஃபர்ஸ் டு த இண்டிவிஜுவல் எலமெண்ட்ஸ் இன் த லிஸ்ட். 0 வந்து லிஸ்டோட ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை ரெஃபர் பண்ணும். 1 வந்து செகண்ட் எலமெண்ட்டை ரெஃபர் பண்ணும். அது மாதிரி ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ வரும். இது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் இதை தான் வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னா நம்ம லிஸ்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ லிஸ்ட் கிரியேட் பண்றதுக்கு we have L is equal to ஒரு வேரியபிள் நேம் is equal to 2 ஸ்கொயர்டு பிராக்கெட்ஸ்க்குள்ள நம்ம வேல்யூஸ் தரலாம். 10, 20, 30, 40, 50 அப்படின்ட்டு. ஸோ இதை நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து we get a list called L. ஸோ இப்போ L of 0 அப்படின்னு நான் ரெஃபர் பண்ணேன் அப்படின்னா இது வந்து 10 ரெஃபர் பண்ணும். L of 1 அப்படின்றது 20 ரெஃபர் பண்ணும். L of 2 அப்படின்றது 30 ரெஃபர் பண்ணும். L of 3 அப்படின்றது 40. L of 4 அப்படின்றது 50. ஸோ L of 2 பிரிண்ட் பண்றேன். ஸோ L of 2 பிரிண்ட் பண்ணேன்னா 0, 1, 2 இந்த வேல்யூ பிரிண்ட் ஆகுது. இப்போ நான் L of 1 பிரிண்ட் பண்ணேன்னா 20ன்ற வேல்யூ பிரிண்ட் ஆகும். L of 0 அப்படின்ற வேல்யூ பிரிண்ட் பண்ணேன். L of 0 இண்டெக்ஸ் 2 தானா 10 அப்படின்ற வேல்யூ டிஸ்பிளே ஆகும். இந்த கான்செப்டை தான் வந்து we call it as list indexing. ஸோ லிஸ்ட்டை வந்து இன்னொரு கான்செப்ட் இருக்கு லிஸ்ட்ல, அதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரிவர்ஸ் இண்டெக்ஸிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரிவர்ஸ் இண்டெக்ஸிங்னா ஃப்ரம் த எண்ட் லிஸ்டோட லாஸ்ட் எலமெண்ட்ல இருந்து ஆக்சஸ் பண்றது. ஸோ லாஸ்ட் எலமெண்ட் அப்படின்னா L of -1. ஸோ -1 அப்படின்றது இட் ரெஃபர்ஸ் டு த லாஸ்ட் எலமெண்ட் 50. இப்போ L of -2 அப்படின்னா இது வந்து 40 ரெஃபர் பண்ணும். இந்த கான்செப்ட் வந்து we call it as reverse indexing. அடுத்தது லிஸ்ட் ஸ்லைசிங் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ லிஸ்ட் ஸ்லைசிங் அப்படின்றது ஒரு செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஃப்ரம் த லிஸ்ட், ஒரு சப் லிஸ்ட்னு வச்சுக்கலாம். ஒரு சப் லிஸ்ட்டை வந்து ஆக்சஸ் பண்றது நம்ம யூஸ் பண்ற கான்செப்ட் வந்து லிஸ்ட் ஸ்லைசிங். இந்த கோலன் அப்படின்றது தான் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் ஸ்லைஸ் ஆப்ரேட்டர் இன் பைத்தான். கோலன் வந்து ஸ்லைஸ் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஈக்குவல் டு அப்படின்றது அதை இட் மீன் பண்றது அப்படின்றத டைப் பண்ணேன். ஸோ கோலன் அப்படின்றது ஸ்லைஸ் ஆப்ரேட்டர், ஸ்லைசிங் ஆப்ரேட்டர். என்ன பண்ணுவோம்னா லிஸ்ட்ல இருக்க ஒரு சப்செட் ஆஃப் எலமெண்ட்ஸை மட்டும் ரிட்ரீவ் பண்ணிட்டு வரும். நான் L of கோலன் ஸ்லைஸ் ஆப்ரேட்டர் மட்டும் கொடுத்தேன்னா எல்லா வேல்யூஸும் டிஸ்பிளே பண்ணும். ஸோ கோலன் கொடுத்தா இட் ரெஃபர்ஸ் டு ஆல் த எலமெண்ட்ஸ் இன் த லிஸ்ட். அதே மாதிரி நான் ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் மட்டும் ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் தரணும். ஸோ ஸ்டார்ட் இண்டெக்ஸ் கோலன் எண்ட் இண்டெக்ஸ், இதுதான் வந்து அதோட சின்டாக்ஸ். ஸ்டார்ட் இண்டெக்ஸ் கோலன் எண்ட் இண்டெக்ஸ். ஸோ ஸ்டார்டிங் இண்டெக்ஸ்ல இருந்து வேல்யூஸ் ரிட்ரீவ் பண்ணிட்டு வரும். எது வரைக்கும்னா நம்ம தந்தது எண்ட் இண்டெக்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற இண்டெக்ஸ் வரைக்கும். அதாவது 0 to 4னா எனக்கு 0ன்ற இண்டெக்ஸ்ல இருக்க வேல்யூ ரிட்ரீவ் பண்ணிட்டு வரும். 1 எடுத்துட்டு வரும். 2ன்ற இண்டெக்ஸ்ல இருக்க வேல்யூ ரிட்ரீவ் பண்ணிட்டு வரும். 3 எடுத்துட்டு வரும். 4 விட்டுரும். n-1 அப்படின்னு we can consider. அதாவது என்ன எண்டின் இண்டெக்ஸ் என்ன தந்துடுறோமோ அது முன்னாடி இண்டெக்ஸ் வரைக்கும். இப்போ L of 0 to 4 அப்படின்னா 0, 1, 2, 3. ஸோ ரன் பண்ணேன்னா எனக்கு இங்கே வந்து 10, 20, 30, 40 அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. ஸோ இப்போ நான் ஃப்ரம் 2 to 3 தந்துருக்கேன். அப்போ 0, 1, 2, 30 and 40 மட்டும் எனக்கு டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி நம்ம வேற நம்ம லிஸ்ட்ல என்னென்ன செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் வேணுமோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம எடுத்துட்டு வரலாம்.
யூசிங் ஸ்லைசிங். இப்போ 1ல இருந்து 3, இப்போ 1 and 2 ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்க எலமெண்ட் 20, அதே மாதிரி செகண்ட் இண்டெக்ஸ்ல இருக்க எலமெண்ட் 30. இது மட்டும் எடுத்துக்கோ. another கான்செப்ட் வந்து நம்ம we call list as mutable. மியூட்டபிள் அப்படின்னா இதோட லிட்டரல் மீனிங் என்ன அப்படின்னா சேஞ்சபிள், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறதான் வந்து மியூட்டபிள் அப்படின்னு சொல்றோம். லிஸ்ட்டை ஏன் நம்ம வந்து மியூட்டபிள் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா எல் ஆஃப் 0, இப்போ ஒரு இண்டெக்ஸ் நான் கொடுத்து அதை பிரிண்ட் பண்றேன். எனக்கு எல் ஆஃப் 0வோட வேல்யூ பிரிண்ட் பண்ணோம்னா 10 அப்படின்ற வேல்யூ பிரிண்ட் ஆகுது. எனக்கு எல்லுல வந்து ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து 10. அந்த இண்டெக்ஸை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணலாம், லிஸ்ட்ல இருக்கிற வேல்யூ வந்து நான் சேஞ்ச் பண்ணலாம். இப்போ எல் ஆஃப் 0 = 100 அப்படின்னு தந்தேன்னா 10 அப்படின்ற வேல்யூ பதிலா எனக்கு 100ன்ற வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் ஆயிடும். இப்போ நான் எல்லாம் பிரிண்ட் பண்ணேன்னா எனக்கு 10 போல என்ன பிரிண்ட் ஆகும், 100, 20, 30, 40, 50. இதுதான் வந்து we call it as lists are mutable. பைத்தான்ல லிஸ்ட், ஒரு லிஸ்ட்ல இருந்து இன்னொரு லிஸ்ட் காப்பி பண்றதுக்கு 2 மெத்தட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து லிஸ்ட் அலைசிங். ஸோ லிஸ்ட் அலைசிங் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கு. ஒன்று லிஸ்ட் க்ளோனிங் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ 2 கான்செப்ட் என்ன, அது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத we can see now. ஸோ லிஸ்ட் அலைசிங் அப்படின்னா இப்போ எல் அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்கு. ஸோ எல் அப்படின்ற லிஸ்ட்ல we have set of elements. இப்போ 1, 2, 3, 4, 5 இது மாதிரி இருக்கு. நான் இப்போ L1 அப்படின்ற லிஸ்ட்டுக்கு இந்த எல்லை வந்து அசைன் பண்றேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு L1லையும் இதே செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் தான் இருக்கும். 1, 2, 3, 4, 5 இதே எலமெண்ட்ஸ் தான். அப்போ நான் L1 டிஸ்பிளே பண்ணா எனக்கு என்ன டிஸ்பிளே ஆகும், இந்த 1, 2, 3, 4, 5 இதுதான் டிஸ்பிளே ஆகும். ஸோ இது வந்து லிஸ்ட் அலைசிங். இதை வந்து ஏன் லிஸ்ட் அலைசிங்னு சொல்றோம், இல்லை என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இப்போ லிஸ்ட் எல் அப்படின்ற லிஸ்ட் கிரியேட் பண்ணும்போது அதுக்கு ஒரு மெமரி கிரியேட் ஆகும். ஸோ ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது நம்ம மெயின் மெமரியில ஒரு மெமரி கிரியேட் ஆகும். அதுக்குள்ள தான் நம்மகிட்ட இந்த வேல்யூஸ்லாம் எழுதப்போகுது, 1, 2, 3, 4, 5 அப்படின்ற வேல்யூஸ். ஸோ எல் ஆஃப் 0, 1, எல் ஆஃப் 1, எல் ஆஃப் 2, எல் ஆஃப் 3 இது மாதிரி இருக்கும். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா எல் வந்து திஸ் ரெஃபர்ஸ் டு இந்த மெமரி. நான் L1 = L அப்படின்னு தந்தேன்னா L1 அப்படின்ற லிஸ்ட்டுக்கு தனியா மெமரி அலோகேட் ஆகாது. நோ நியூ மெமரி இஸ் அலோகேட்டட் டு L1. என்ன ஆகும் அப்படின்னா எல் எந்த மெமரியை ரெஃபர் பண்ணிட்டே இருக்கோ அதே மெமரியை தான் வந்து L1ம் ரெஃபர் பண்ணும். அப்போ நம்ம L1ல ஏதாவது சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இட் அஃபெக்ட்ஸ் எல், அண்ட் எல்ல ஏதாவது சேஞ்ச் பண்ணோம்னா இட் அஃபெக்ட்ஸ் L1. ஸோ இதை தான் வந்து நம்ம லிஸ்ட் அலைசிங் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சில கேசஸ்ல வந்து ஒரே மெமரி ரெஃபர் பண்ற மாதிரி யூசேஜ் இருக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல ஒரு லிஸ்ட் எலமெண்ட் வந்து இன்னொன்று ஆட்ஸ் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இப்போ நான் L1ல ஏதாவது வேல்யூ சேஞ்ச் பண்ணா இட் சுட் நாட் பி ரெஃப்ளெக்டட் இன் எல் அப்படின்னா நம்ம வந்து லிஸ்ட் க்ளோனிங் அப்படின்ற கான்செப்ட் பண்ணணும். ஸோ லிஸ்ட் க்ளோனிங் எப்படி பண்ணுவோம் அப்படின்னா இதே மாதிரி தான். இப்போ L = ஒரு லிஸ்ட் இருக்கு. நான் L2 = L ஆஃப் ஸ்லைஸ் ஆப்ரேட்டர் தரேன். இப்படி கொடுத்தேன்னா என்ன ஆகும் அப்படின்னா அகைன் எல் என்ன வேல்யூஸ் இருக்கோ அதே தான் L2லையும் இருக்க போகுது. 1, 2, 3, 4, 5 தான் L2லையும் இருக்க போகுது. L2 டிஸ்பிளே பண்ணேன்னா எனக்கு அதே வேல்யூஸ் தான் டிஸ்பிளே ஆக போகுது. 1, 2, 3, 4, 5 தான் டிஸ்பிளே ஆக போகுது. ஆனால் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா L2ன்னு தனியாக ஒரு மெமரி அலோகேட் ஆகிடும். L2க்கு we have a different memory. In case of aligning ரெண்டும் சேம் மெமரியை ரெஃபர் பண்ணிட்டு இருக்கோம். இங்க வந்து டிஃப்ரெண்ட் மெமரியை ரெஃபர் பண்றோம். இதுதான் வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன்
லிஸ்ட் அலைசிங் அண்ட் லிஸ்ட் க்ளோனிங். அதனால என்ன யூஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, க்ளோனிங் பண்றதுனால நம்ம ஒரு வேல்யூ சேஞ்ச் பண்ணோம்னா, இப்ப L2 ஆஃப் L2 ஆஃப் 0 வேல்யூ வந்து நான் 100ன்னு மாத்துறேன் அப்படின்னா, அது L2ல மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். இங்க மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். இந்த இடத்துல இந்த வேல்யூ மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். Lல சேஞ்ச் ஆகாது. இந்த மாதிரியான பர்பஸ் வேணும் அப்படின்னா we can go for list cloning. இது வந்து நம்ம ப்ரோக்ராம்ல எப்படி பண்றது அப்படின்றத we can see now. இப்போ நான் ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்றேன். ஸோ L is equal to 1, 2, 3, 4, 5. நான் என்ன பண்றேன், L1 is equal to L அப்படின்னு தந்துட்டேன். இது வந்து லிஸ்ட் அலைசிங். அப்போ நான் print of L1 அப்படின்னு தரேன்னா என்ன வருதுன்னு பாருங்க. எனக்கு அந்த 1, 2, 3, 4, 5 தான் பிரிண்ட் ஆகும். அடுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஸோ L1 ஆஃப் 0 வேல்யூவை வந்து 100ன்னு சேஞ்ச் பண்ணிடுறேன். இப்போ then I print L1 as well as I print L. ரெண்டையுமே பிரிண்ட் பண்றேன். இப்போ ரெண்டுமே என்ன ஆகும், L1லயும் 100, 2, 3, 4, 5 தான் இருக்கும். Lலையும் 100, 2, 3, 4, 5 தான் இருக்கும். ஏன்னா L1 and L refers to the சேம் மெமரி லொகேஷன். அதனால ஒரு லிஸ்ட் எலமெண்ட்டை யூஸ் பண்ணி அதை சேஞ்ச் பண்ணோம்னா அது வந்து இன்னொன்னுலையும் இட் இஸ் ரெஃப்ளெக்டட். இந்த கான்செப்ட் தான் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா லிஸ்ட் அலைசிங்னு சொல்றோம். இப்போ லிஸ்ட் க்ளோனிங் பார்த்தோம் அப்படின்னா திரும்ப இதே லிஸ்ட் யூஸ் பண்ணிடுறேன். அந்த 100 இருக்கனால again I will use L is equal to 1, 2, 3, 4. இப்போ நான் என்ன பண்றேன், லிஸ்ட் க்ளோனிங் பண்ண போறேன். L2 is equal to L ஆஃப் என்ன சொன்னேன், ஸ்லைஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண போறோம். யூஸ் பண்ணிட்டு இப்போ நான் திரும்ப L2 பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். L2 பிரிண்ட் பண்ணேன்னா எனக்கு என்ன வரும் அப்படின்னா 1, 2, 3, 4, 5 தான் பிரிண்ட் ஆக போகுது. இப்போ நான் L2ஓட ஃபர்ஸ்ட் எலமெண்டோட வேல்யூ வந்து 100ன்னு சேஞ்ச் பண்றேன். அப்புறம் ஐ வில் பிரிண்ட் L2 அண்ட் ஆல்சோ L. இப்போ எனக்கு L2 பிரிண்ட் பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னா 100, 2, 3, 4, 5 இதோட ரிசல்ட் L2ஓட ரிசல்ட் would be 100, 2, 3, 4, 5. Lோட ரிசல்ட் வந்து it would be 1, 2, 3, 4, 5. ஏன்னா L and L2 refers to different memory locations. ஸோ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் என்ன வந்துருக்கு, L2 வந்து 100, 2, 3, 4, 5. L வந்து 1, 2, 3, 4, 5. This is the difference between list aligning and list clone. ஸோ நம்ம பைத்தான் லிஸ்ட்ல வந்து நம்ம லிஸ்ட் கிரியேட் பண்ணும்போது we would initialize the values. ஸோ லிஸ்ட்டை இன்ஷியலைஸ் பண்ணாம லிஸ்ட்ல எப்படி இன்புட் பண்றது, அதாவது யூசர் தர வேல்யூஸை வந்து டெட் பண்ணி எப்படி லிஸ்ட்ல வந்து அதை ஸ்டோர் பண்றது அப்படின்னு பார்ப்போம். ஸோ அது நம்ம என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு எம்டி லிஸ்ட் கிரியேட் பண்ணுவோம். இப்போ எக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு எம்டி லிஸ்ட் கிரியேட் பண்றோம். ஸோ அது நம்ம எப்படி இன்புட் பண்ணுவோம்னா a is equal to int of input of enter a value. ஸோ இப்படி தான் இன்புட் பண்ணுவோம். இன்புட் அப்படின்ற ஃபங்க்ஷன் இஸ் யூஸ் டு கெட் த இன்புட். அது வந்து ஸ்ட்ரிங்காக இருக்கும். அதை இண்டிஜுவலாக டைப் காஸ்ட் பண்ணி நம்ம ஏல ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ இதை வந்து நான் லிஸ்ட்ல ஆட் பண்ணோம்னா என்ன பண்ணோம் அப்படின்னா h.append அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்கு, லிஸ்டோட ஃபங்க்ஷன் அது. ஸோ h.append ஆஃப் a அப்படின்னு தந்துடணும். சரியா? ஸோ h.append ஆஃப் a அப்படின்னு தந்தோம்னா என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஏல என்ன இன்புட் வாங்கினோமோ அந்த வேல்யூ போய் ஹெச்ல ஸ்டோர் ஆயிடும். ஹெச்லனா லிஸ்டோட ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டா ஸ்டோர் ஆயிடும். நான் இப்போ என்ன பண்றேன், லிஸ்ட்டை பிரிண்ட் பண்றேன். இது என்ன அவுட்புட் வருதுன்னு பார்ப்போம். ஸோ நான் இன்புட் கேட்குது, நான் 10ன்ற வேல்யூ இன்புட் தந்துட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணேன்னா எனக்கு லிஸ்ட் வந்து 10ன்னு பிரிண்ட் ஆயிடும். ஓகே, ஸோ இது வந்து ஒரே ஒரு இன்புட் வாண்டது இருக்கு. இப்போ லிஸ்ட்ல வந்து நான் நிறைய இன்புட்ஸ் வாங்கணும் அப்படின்னா we can use
ஃபார் லூப் யூஸ் பண்ணி அதை நம்ம பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் எத்தனை எலமெண்ட்ஸ் இன்புட் பண்ணணுன்றத நான் வாங்கிக்கிறேன். என்டர் த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். லிஸ்ட்ல நான் எத்தனை எலமெண்ட்ஸ் இன்புட்டை வாங்க போறேன் அப்படின்றத ஐம் ஸ்டோரிங் இட் இன் வேரியபிள் கால்ட் n. அப்புறம் ஒரு ஃபார் லூப்ல ஃபார் I in range of n, அதாவது நான் 5 இன்புட்ஸ் வாங்கணும் அப்படின்னா என்னோட வேல்யூ 5ன்னு தருவேன். ஸோ ஃபார் I in range of n, இந்த ஃபார் லூப்புக்குள்ள நான் ஹெச்ல வந்து அப்பண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன். ஃபார் லூப்ல தான் இன்புட் வாங்கணும். நான் 5 டைம்ஸ் இன்புட் வாங்குறதுனால இதுல தான் இன்புட் வாங்குறேன். a is equal to திரும்ப int of input of enter a value. இப்போ ரன் பண்றேன். enter the number of elements அப்படின்னு கேட்டது. நான் 5 அப்படின்னு தரேன். என்டர் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு 5 டைம்ஸ் வேல்யூ கேட்டும். நான் 10 திரும்ப 20. ஒவ்வொரு தடவை நான் இங்க என்டர் பண்ற வேல்யூஸும் என்ன ஆகும், ஏல ஸ்டோர் ஆகுது. அதை வந்து நான் அப்பண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி என்ன பண்றேன், ஹெச்ன்ற லிஸ்ட்ல போய் ஆட் பண்ணிட்டே வரேன். h of 0, h of 1, h of 2, h of 3 and h of 4 அப்படின்ட்டு. ஸோ நான் ஹெச்ஸை டிஸ்பிளே பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா எனக்கு ஃபுல்லா எல்லா எலமெண்ட்ஸும் அதில் டிஸ்பிளே ஆகுது. ஸோ பைத்தான்ல லிஸ்ட் வந்து we can access it in 2 ways with the help of for loop. ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் எப்படி அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ h is equal to 10, 20, 30, 40, 50 ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ as usual லிஸ்ட்ல வந்து we can access the elements with the index. இப்போ h of 0ல 10 இருக்கும், h of 1ல 20 இருக்கும், h of 2ல 30 இருக்கும், h of 3ல 40 and h of 4ல 50 இருக்கும். So first method of accessing the list with the for loop. for ஓட syntax வந்து for I in நம்ம லிஸ்ட் நேம் வந்து டைரக்டா தந்துடலாம். லிஸ்டோட நேம் வந்து h. ஸோ டோலன் கொடுத்துட்டு print of I அப்படின்னு தரும். ஸோ இதை ரன் பண்ணேன்னா எனக்கு என்ன வரும் அப்படின்னா லிஸ்ட்ல இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் இங்கே டிஸ்பிளே பண்ணிடுறோம். ஸோ இந்த இடத்துல என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா ஹெச்ல இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டா, அதாவது ஹெச்னா அந்த லிஸ்ட்ல இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டா எடுத்து ஐ அப்படின்ற வேரியபிள்ல ஸ்டோர் பண்றாங்க. ஸோ ஹெச்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து 10 வந்து ஐல ஸ்டோர் ஆகுது. அதை நம்ம ஐயை பிரிண்ட் பண்ணோம்னா பிரிண்ட் ஆஃப் ஐ. அதே மாதிரி ஹெச்ல இருக்கிற செகண்ட் எலமெண்ட் வந்து 20, அதை ஐல ஸ்டோர் பண்றாங்க, 20 பிரிண்ட் பண்றோம். அதே மாதிரி 30, 40, 50. ஸோ ஜஸ்ட் ஃபார் ஐ இன் ஹெச் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா நம்ம லிஸ்ட்ல இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டா வந்து நம்ம இண்டெக்ஸ் வேரியபிள், இந்த ஐன்ற வேரியபிள், சாரி இந்த இண்டெக்ஸ் நம்ம ரெஃபர் பண்ணக்கூடாது, ஐன்ற வேரியபிள்ல ஸ்டோர் ஆகுது. அந்த வேரியபிள்ல பிரிண்ட் பண்ணோம்னா அந்த வேல்யூஸ் எல்லாம் டிஸ்பிளே ஆகும். ஸோ we can access all the list elements. அந்த லிஸ்ட்ல என்ன ப்ராசஸ் பண்ணுமோ we can do it. ஸோ செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னா நம்ம as usual ஃபார் லூப்ல ரேஞ்ச் யூஸ் பண்ற மாதிரி ஃபார் I in range of. ஸோ இந்த மெத்தட் பார்க்கறதுக்கு முன்னாடி we can see a function called built-in function called length. ஸோ length of h. ஸோ length of h அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அது என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்டோட என்ன பேராமீட்டர் பாஸ் பண்ணிடுறோமோ அதோட லென்த். இங்க லிஸ்டோட லென்த் அப்படின்னா இட் ரெஃபர்ஸ் டு த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் த லிஸ்ட். ஸோ லிஸ்டோட லென்த் அப்படின்றது என்னன்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இந்த லிஸ்ட், அதான் வந்து லென்த் ரிட்டர்ன் பண்ணும். இந்த லென்த்தை தான் வந்து நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம். ஸோ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் லென்த் ஆஃப் எச். அப்ப இது என்ன மீனிங் அப்படின்னா நம்ம ஃபார் லூப்ல யூஸ் பண்றோம்ல ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 5 அப்படின்னு தருவோம். இந்த 5க்கு பதில் இந்த இடத்துல என்ன தந்துடுறோம் அப்படின்னா லென்த் ஆஃப் ஹெச்ன்னு தந்துடுறோம். அப்ப லென்த் ஆஃப் ஹெச்னா லிஸ்டோட லென்த் என்னவோ, எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கோ அது வந்து இங்க சப்ஸ்டியூட் ஆகிடும். லிஸ்டோட லென்த் வந்து 5னா 5 சப்ஸ்டியூட் ஆகும், 10னா 10 சப்ஸ்டியூட் ஆகும். ஓகே.
ஸோ அதனால நம்ம என்ன பண்ணிடுறோம், ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் லென்த் ஆஃப் ஹெச்ன்னு தட்டோம். அதுக்கப்புறமேல என்ன பண்றோம், இப்ப ஐயோட வேல்யூ டிஸ்பிளே பண்ணி பார்ப்போம். ஐயோட வேல்யூ டிஸ்பிளே பண்ணா நமக்கு என்ன வரும் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து விச் இஸ் ஈக்குவலன்ட் டு ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 5 தான். இதுதான் அதோட மீனிங், ஆக்சுவல் மீனிங். ஏன்னா லென்த் ஆஃப் ஹெச் வந்து 5. அப்ப எனக்கு ஐல என்ன டிஸ்பிளே ஆகும்னா, ரேஞ்ச் ஆஃப் 5ன்னு கொடுத்தோம்னா என்ன டிஸ்பிளே ஆகும், 0ல இருந்து n-1 வரைக்கும், அதாவது 0ல இருந்து 4 வரைக்கும் டிஸ்பிளே ஆகும். அப்ப பிரிண்ட் ஆஃப் 5 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எனக்கு 0, 1, 2, 3, 4 தான் வரும். இதுல எப்படி நம்ம லிஸ்ட் ஆக்சஸ் பண்றதுன்னா, நம்ம தெரியும் we can access the list element with the index. So h of I அப்படின்னு தந்தீங்கன்னா எனக்கு லிஸ்டோட வேல்யூஸ் வந்து பிரிண்ட் ஆயிடும். ஸோ இங்க வந்து இண்டெக்ஸ் பிரிண்ட் ஆயிட்டு அதோட கரஸ்பாண்டிங் வேல்யூ பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணிடலாம். இது வந்து இண்டெக்ஸ் நம்ம இது வந்து வேல்யூ அப்படின்ட்டு ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ பேசிக்ல நம்ம வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணி லிஸ்ட்டை வந்து இந்த 2 மெத்தடில் ஆக்சஸ் பண்ணிக்கலாம்.